சீர்கும் கலைகள் வெர்சஸ் ஆப்ரிஃப். நாட் அவுட். அதுக்கு வாய்ப்பு வெற்றிக்கு வந்து அடுத்த பால் ஒரு அற்புதமான அடி. இரண்டாகுமா? ஷாட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. பூனே ப்ளீஸ். ஓகே, அடுத்த பால் நல்ல ஒரு ஷாட். 6 ஒரு ஃபீல்டிங் இதில் ஒயிட் +1. அடுத்த பால் விட்டுக்கிட்டு இருந்து ஸோ இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பரத். நான்காகுமா? இரண்டாகுமா? ஃபீல்டர் சேஸ் பண்ணி வராருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்க. 2 ரன்கள். 2 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங்க விஜய் கிட்ட இருந்து. முயற்சி, நல்ல ஒரு அடி. 1 ரன்கள். நல்ல பால் பரத்துக்கிட்டு இருந்து ஒரு டாட் பால். அகைன் ஒரு டாட். ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில் போயிருக்கு. பவுண்டரிக்கான பால் 4. ஒரு அருமையான ஒரு பால். டாட் பால். ஒரு அற்புதமான ஒரு ஷாட். கேட்ச் ஆகுமா? 2 ரன்கள். 2 ரன்கள் மட்டுமே. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 2 overs கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 நோ லாஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறது யுவராஜ். ஒரு அற்புதமான ஒரு பந்து. 1 ரன்கள் மட்டுமே. ஒரு ஓவர் த்ரோங்க. 2 ரன் வருவாங்க. திருப்பி ஒரு ஓவர் த்ரோவா? இல்லை. நல்ல ஒரு ஷாட். பிரேம் ஆப்ஷன் ஆச்சு. ஒரு அருமையான மிஸ் ஃபீல்டிங் முறையில் பவுண்டரி போயிருக்கு. அந்த பைக் யாருப்பா? நெக்ஸ்ட் பால் யுவராஜ் கிட்ட இருந்து ஒரு அற்புதமான ஒரு தடுப்பாட்டம். ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க டீம் ஆப்ரிஃப். நெக்ஸ்ட் பால் யுவராஜ் கிட்ட இருந்து விஜய் ஆன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு ஷாட். ஒரு அருமையான ஒரு அடி. அம்பையர் பவுண்டரி மேலே போயிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் பால் யுவராஜ் கிட்ட இருந்து அகைன் ஒரு ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 2G. ஒரு அருமையான ஒரு அடி. 4 பால் கீழேயா மேலேயா? 40. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 3 overs கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40 நோ லாஸ் விளையாட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். இல்லை, நல்ல பேட்டிங் சார். ஒரு திரும்பினாங்க பட் கரெக்டாக இல்லை. ஒரு குஷல் ஒரு நோடி எடுத்திருக்காங்க டீம் ஆப்ரிஃப். மட்டுமே. ஒரு ரன்கள் மட்டுமே. ஒரு அருமையான ஒரு பந்து. நல்ல ஒரு டெலிவரி. பரத் கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு டெலிவரிங்க. ஒரு அருமையான ஒரு பந்து. அருமையான ஒரு முறையில் விளையாடிட்டு இருக்காரு விஜய். ஸோ அகைன் ஒரு டபுள் போடுறாங்க. ஒரு அருமையான நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடில் போயிருக்கு. இல்லை, தீபன் கிட்ட ஒரு சிறந்த ஃபீல்டிங்க. குட் த்ரோ. 1 ரன் மட்டுமே. இந்த ஒரு ரன் வந்திருக்கு டீம் ஆப்ரிஃப் ஸ்கோர் போர்டில்.
ஒரு அருமையான ஒரு பந்து வீச்சு. ஓவர். ஸோ இந்த டாட்டோட 4 overs கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 4 overs கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோர்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். 46 நோ லாஸ் விளையாடிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் 2 டீமுக்குமே. ஸோ 5th ஓவர் போகிறதுக்காக தீபன், டீம் சீரும் கலைகளுக்காக ஆப்ரிஃப்காக விஜய் அண்ட் ஸ்ட்ரைக். ஒரு அற்புதமான அடி. 1 ரன்கள் மட்டுமே. முகேஷ் நீங்கள் கீழே உட்காந்தது போதும், மேலே இருங்க முகேஷ். ஒரு அற்புதமான அடி. நல்ல ஒரு கேட்சுங்க. நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ எடுத்திருக்காங்க டீம் சீரும் கலைகள் ஆஃப்டர் ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்கு அப்புறம். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் அஜய், டீம் ஆப்ரிஃப்காக. ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்டாக அவ்வளோ கேப்பில் போயிருக்கு. ஷாட் கரெக்டாக பிக் பண்ணி அடிச்சுக்க பிரேம். 6. ஒரு அற்புதமான ஷாட் விக்கெட். ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 overs கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோர்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57 லாஸ் ஆஃப் 2 wickets. 6th ஓவர் போகிறதுக்காக யுவராஜ் விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் த கிரீஸ் இர்ஃபான், டீம் ஆப்ரிஃப்காக. யுவராஜ் கிட்ட இருந்து அடுத்த பால். நல்ல ஒரு பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் த கிரீஸ் அஜய், டீம் ஆப்ரிஃப்காக. ஒரு அற்புதமான பந்து வீச்சுங்க. நல்ல ஒரு பால். டாட் பால். ஒரு அற்புதமான ஒரு அடி. 2 ஆகுமா? ஃபீல்டர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு த்ரோ, ரன் அவுட் ஆகுமா? அடுத்த பால் யுவராஜ் கிட்ட இருந்து. இந்த சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 6 overs டீம் ஆப்ரிஃபோர்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61 லாஸ் ஆஃப் 2 wickets. 3 wickets. 7th ஓவர் பேக் டு த கிரீஸ் தீபன். ஒரு நல்ல ஒரு ஸ்பெல்லு போட்டுருக்காரு. ஒரு அருமையான பால் தீபன். நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஒரு அடி. பால் கீழே நல்ல ஒரு ட்ரை நிதிஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக்கில் 6 ஆகுமா? அங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட். அவரு நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஷாட். 6 ஆகுமா? பால் போயினே இருக்குது. நல்ல ஒரு கேட்ச் அங்கே யுவா. நல்ல ஒரு பால். பைசா 7 ஓவர் முடிவில் இந்த ஓவரோட ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் 7 overs கம்ப்ளீஷன் டீம் ஆப்ரிஃபோர்ட் ஸ்கோர் 66 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் வெற்றி கிட்ட இருந்து ஜடு ஆன் ஸ்ட்ரைக். டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கார் வெற்றி டீம் சீரும் கலைகளுக்காக. அகைன் ஒரு டாட் பால். திருப்பி ஒரு நல்ல ஒரு ஷாட். கேட்ச் விக்கெட். 60 விக்கெட். நல்ல ஒரு ஷாட். திருப்பி பாரத் கையில் போயிட்டு பால் அவர் கையிலேயே பாலத் போடணும்.
ஸ்ரீரங்காலில் ஒரு 12th மேனோ அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு சாத்ரிப்லேருந்து ஒரு 12th மேனோ வாங்க பேலட் போடணும். ஸ்பான்சர் பை நெடுஞ்செழியன் அங்கிள். அருமையாக பத்தடிங்க. வெற்றி ஒரு டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். நல்ல ஒரு பால் இங்க மேட் இன் ஓவருங்க. ஸோ டோர்னமெண்ட்டோட செகண்ட் மேட் இன் ஓவர் போட்டிருக்காரு. நேற்றோட டேல பார்த்தீங்கன்னா லீலா போட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு டே 2ல பார்த்தீங்கன்னா வெற்றி போட்டு இன்னிங்ஸ் முடிச்சிருக்காரு. ஸோ டார்கெட் எவ்வளோ செட் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ரிஃப் 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 67 அடிச்சா டீம் சீர்குலையில் வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ் பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. 6 ஃபர்ஸ்ட் பாலே 6ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ராஜி. டார்கெட் பார்த்தீங்கன்னா 67 கொடுத்துருக்காங்க டீம் ஆப்ரிஃப். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல போயிருக்கு. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருப்பான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு நெக்ஸ்ட் பால் பிரசன்னா கிட்ட இருந்து நல்ல ஒரு பால் நல்ல ஒரு ஸ்லோயர் டெலிவரி. அங்கே ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் பால் ஒரு நல்ல ஒரு ஸ்லோயர் பால். நல்ல ஒரு பால். ஸோ இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்டாவது 1 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் சீர்குலையோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 8. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக அமான். நல்ல ஒரு பால் டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். அதாவது ஆமாம் wicket. After end of the 2 overs completion, team Serum College score பார்த்தீங்கன்னா 16 loss of 1 wickets. Third over Jaddu team Abrif காக dot ball. Again ஒரு dot. நல்ல ஒரு ஷாட். 6 ஒரு அற்புதமான பந்துவீச்சு. லெக் பைஸா பேட்ல போட்டுக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஸோ இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் ரெண்ட் ஆஃப் த 3 overs கம்ப்ளீஷன் டீம் சீரும் கொலையோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 24. ஸோ 5 ஓவருக்கு 43 ரன் அடித்தா டீம் சீரும் கொலைகள் வெற்றி. ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேட்ச். விக்கெட். நல்ல பால் டாட் பால். அகெயின் ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட். அருமையாக ஆடி இருக்காரு. 6. ஆஃப்டர் end of the 4 overs completion team சீரும் கொலையோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக். 24 balls 35 runs அடிச்சா டீம் சீரும் கொலைகள் வெற்றி. 5th over போகிறதுக்காக ஜட்டு டீம் ஆப்ரிஃப்காக
பசுபதி ஆன் ஸ்ட்ரைக். ஸோ டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் ஜட்டுக்கிட்டது. ப்ரோ ஆஃப்ல கொஞ்சம் உள்ள போயிடுங்க ப்ரோ. நல்ல ஒரு ஷாட். 4 ஆகுமா? ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட். தவற மாட்டாங்க. அப்படி ரெண்டாவது 5 overs கம்ப்ளீஷன். டீம் சீரம் காலையோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40 runs அடிச்சிருக்காங்க. 6th over விஜய்கிட்டேருந்து ஒரு ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. 17 பாலுக்கு 27 ரன் அடித்தா டீம் சீரம் காலைகள் வெற்றி. ஒரு சிறிய ஒரு தடுமாற்றம். நல்ல ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கு. சிறந்த ஒரு ஃபீல்டிங் அஜய் கையில இருந்து. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரன் அவுட் ஆகுமா? விக்கெட். ரன் அவுட். ஒரு அருமையான நல்ல ஒரு ஷாட். 6க்கான வாய்ப்பு இருக்கும். 6. அடுத்த பால் விஜய்கிட்ட இருந்து ஒரு அருமையான ஒரு பந்து வீச்சு. நெக்ஸ்ட் பால் விஜய்கிட்ட இருந்து ஒரு லாக்கர் பால். கீப்பிங் சேஸ் பண்ணி வந்திருக்காங்க கீப்பர். நல்ல ஒரு ஷாட். 4. 6 ஓவர் முடிவில் டீம் சீருங்கோல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 54. 12 பாலுக்கு 13 ரன் அடித்தா டீம் சீருங்கோலில் வெற்றி. 7th over அம்மான். ஒரு அருமையான ஒரு தடுப்பாட்டம். ஒரு அருமையான கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6. சீரம் காளைகள். ஒரு அருமையான ஒரு தடுப்பாட்டம். ஒரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் சீரும் கொலைகள். மனோஜ் சிங் போலிங்க தேர்வு எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான பந்து. White plus 1. 2 ரன் கிடச்சிருக்கு. மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. ஒரு டவுன் த ட்ராக் விக்கெட். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா டிராவ் ஆயிடுச்சு. 6 பாலுக்கு 1 ரன் அடித்தா டீம் சீர்முகளை வெற்றி. 8th over பொறுத்தவரைக்கும் ஈஸ்வர் டீம் ஆப்ரிஃப்காக ஸ்ட்ரைக்கில். ஸோ நோ பால் கால் பண்ணியிருக்காங்க 6 பேர் என்ற முறையில். ஸோ டீம் சீர்முகலைகள் வெற்றி பெறுறாங்க. குவாலிஃபைட் ஃபார் குவார்டர் ஃபைனல். வாழ்த்துக்கள்.